ஹலோ. ஒரு மெசேஜ் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு மெசேஜ் பார்த்தேன். என்னென்னா, இந்த மெசேஜ் எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது. சில பேர், குறிப்பிட்ட சில பேருக்கான மெசேஜ். மேபி அதிகமாக ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் அவேக்கனிங் ஆகிட்டு வரீங்க இல்லையா, சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நியூ பிகினர்ஸ், அவங்களுக்காகவும் அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்காகவும் தான் இந்த மெசேஜ் இருக்கலாம். அதிகமாக எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்னா, மெசேஜ் ரெசினேட் ஆகுறது எப்படி ரெசினேட் ஆகுது எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. சரி, பார்க்குறவங்கள சில பேரில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம். உங்களுக்கான விஷயம் கிடையாது, ஆனால் புதுசாக ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. அது சுத்தமாக உங்களுக்கான விஷயம் கிடையாது. உங்களுடைய பர்சனாலிட்டிக்கும் அந்த விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ், ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ். புதுசாக நீங்கள் உங்களுடைய ஒரு லிமிட்லேருந்து தாண்டி வேறு ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு வந்திருக்கீங்க. அந்த விஷயத்தில் வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஏதோ சம்திங் நடக்குது, தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உடனே வந்துட்டு அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க, வெளியே வந்துட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் வெளியில் வரல. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குது, நீங்கள் சுத்தமாக அந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்த மாதிரி. ஆனால் உங்கள் சோல் அந்த விஷயத்தில் ட்ராப் ஆன மாதிரி இருக்குது. என்ன விஷயம் தெரியல, அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய சோல் ட்ராப் ஆகிட்டுருக்கு. அதர் வேர்ல்டு, இந்த வேர்ல்டு இல்லாமல் ஒரு வேறு ஒரு உலகத்தில் உங்களோட சோல் ட்ராப் ஆகிருக்கு. நீங்கள் என்ன நடக்குது என்னன்னு புரிஞ்சிக்கிறதுக்குள்ள உங்களால் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேருந்து வெளில வர முடியல. சடன் சேஞ்ச் ஆகிடுச்சு, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதனால் இப்போ உங்களுடைய லைஃப்பில் சில விஷயங்கள் வேறு மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் டார்க் எனர்ஜிஸ் உங்கள் லைஃப்பில் வந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். வேறு ஒரு உலகத்தில் வந்து சில என்டிட்டிஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பண்ணாத சில ஃபியர், ப்ராப்ளம்ஸ், நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். இப்போது நீங்கள் திரும்ப உங்களுடைய சோல் எப்படி ஃப்ரீ பண்ணுறது, அந்த ஒரு விஷயத்துலேருந்து எப்படி ஃப்ரீ பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு யோசனை. இதுலேருந்து வெளில வருவீங்களான்னு தெரியல. ஒரு மெசேஜ் சொல்லணும் எனக்கு வந்தது, நான் சொல்கிறேன். நான் பார்த்தேன் அந்த விஷயம் நான் பார்த்தேன். உங்களுடைய சோல் ட்ராப் ஆனது, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. ஓகே, நம்ம வெளில வந்துட்டோம், ஏதோ ஒரு தவறாக ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோம், நம்ம வெளில வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. தவறு, வெளியில் வரல. அந்த விஷயத்தில் நீங்கள் ட்ராப் ஆகிருக்கீங்க. இதுலேருந்து நீங்கள் வெளில வருவீங்களா? வெளில வர ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி இது உங்களுக்கு ஒரு ரெட் ஃப்ளாகாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் மேபி சில பேருக்கு நீங்கள் ரொம்ப ஃபேமிலி பர்சனாக இருக்கலாம். ஆல்ரெடி இந்த விஷயத்தில் உங்களுக்கு ரெட் ஃப்ளாக் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் நீங்கள் வந்துட்டு ஃபேமிலிக்காக இந்த டிசைட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. சில பேருக்கு உங்களுடைய சோல் ட்ராப் ஆனது, சில பேருக்கு வேறு ஏதாவது விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் சோல் ட்ராப்ன்றது ரியல் நான் பார்த்தது. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் தான் இந்த விஷயம் நடந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு நினச்சிக்க அந்த விஷயத்தில். ஆனால் சடனாக இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரீங்க, ஆனால் நீங்கள் ஃபுல்லாக வரல. உங்களோட சோல் மட்டும் அங்கேயே இருந்துருச்சு.
இது சில டைம் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதில் வந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு நீங்கள் எந்த விஷயம் ட்ரை பண்ணீங்களோ திரும்பவும் அந்த விஷயத்தை வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் பண்ணது கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு இன்னும் உங்களுடைய அதிகம் ஒர்க், சில ஹார்ட் ஒர்க்ஸ் தேவைப்படுது. இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். நீங்கள் பண்ண விஷயத்துக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹீல் ஆகலை. நிறைய விஷயத்தில் நான் ஆல்ரெடி என்னோடய ரீடிங்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஹீல் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் இன்னும் சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும். ஓகே, கண்டிப்பாக வெளில வர முடியும். ஆனால் நிறைய விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாக வெளியில் வரலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு எந்த விஷயமும் தெரியல. எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் தெரியலன்னா நானே சொல்லிடுவேன். நிறைய அவேக்கனிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்களாக போய்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அது வாண்டடாக போய்ட்டு நீங்கள் மாட்டின மாதிரி இருக்குது. வாண்டடாக சில பேரோட சூழ்ச்சி கூட இருக்கலாம். சில பேரோட தேவையில்லாத விஷயங்கள் கேட்டு இது ஒரு நல்ல விஷயம், இது ஒரு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போயிட்டு சில பேர் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டின மாதிரி இருக்குது. வெளில வந்துடலாம். கண்டிப்பாக வெளியில் வரலாம். கொஞ்சம் டைம் ஆகும். என்ன பண்ணுறது சொல்லி நீங்கள் தான் யோசிக்கணும். யூனிவர்ஸ் உங்களுக்கு சயின்ஸ் கொடுப்பாங்க. மேபி உங்களுடைய ட்ரீம்ஸ் உங்களுக்கு சில சயின்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. அதைப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளில வந்துடலாம். மேபி ஃபோக்கஸ்டாக இருங்க. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இது நீங்களாக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா உங்களுடைய லவ்டு ஒன்ஸ் உங்கள் கூட இப்போ இல்லைன்னா அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகம் தேவைப்படும். நீங்கள் போட்ட முடிச்சு நீங்களே தான் அவிழ்க்கணும். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.